மருத்துவமனை பிரேத கிடங்கில் யாரும் உரிமை கோராமல் இருந்த 13 பேரின் உடல்களை உரிய மரியாதை செலுத்தி காவல்துறையினரை அடக்கம் செய்தனர். தஞ்சை மாநகரில் நகர கிழக்கு, மேற்கு, தெற்கு, கள்ளப்பெரும்பூர் மற்றும் மருத்துவக் கல்லூரி காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆதரவற்ற நிலையில் இறந்து கிடந்த 13 பேரின் உடல்களை போலீசார் மீட்டு தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத கிடங்கில் வைத்தனர். பிரேத கிடங்கில் அடையாளம் தெரியாதவர்களின் சடலங்கள் குறிப்பிட்ட நாட்கள் வைத்து பாதுகாக்கப்படுவது வழக்கம். அந்த குறிப்பிட்ட நாட்களில் இருந்தவர்களின் உடல்களை உரியவர்கள் வந்து தகுந்த ஆதாரத்துடன் உரிமை கோர வேண்டும். இல்லையெனில் இறந்தவர்களின் உடல்கள் ஆதரவற்ற சடலங்களாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அருகில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்யப்படும். அதன்படி தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிரேத கிடங்கில் உள்ள 13 உடல்களை ஆதரவு கோரி யாரும் வராததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் கண்ணன், மாநகர நகர அலுவலர் நமச்சிவாயம், காவல் ஆய்வாளர்கள் சந்திரா, சுகாதார ஆய்வாளர் வடிவேல், போலீஸ் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மனோகரன் ஆகியோர் அந்த 13 பேர் உடல்களை அடக்கம் செய்ய முடிவு செய்த. இதனை அடுத்து 11 ஆண் 2 பெண் என 13 பேரின் உடல்களை அடக்கம் செய்ய இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று இறந்தவர்களின் உடல்களுக்கு உரிய மரியாதை செலுத்தப்பட்டு அடக்கம் செய்தனர். என்ன பண்ற? அங்க ஒரு சூட பாருங்க. ஒரு நிமிஷம் பண்ணிட்டு இருக்கோண்ணா வாங்க சார். இல்லை 81 வந்துருங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணியிருக்கோம்.